பத்திரிக்கை அடித்து இந்து முறைப்படி திருமணம் பண்ணியிருக்காங்க. இது பத்திரிக்கை, இது இந்து முறைப்படி திருமணம் பண்ணியிருக்காங்க. கவந்தப்பாடி எங்கள் மாரியம்மன் கோயிலில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணோட தரப்பு கேள்வி என்னென்னா, என்னை தொட்டு கூட பார்க்கறக்கு விடல, நான் வந்து இந்து முறைப்படி அந்த ராகுலை வந்து இறுதி சடங்கு பண்ணணும், எரிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவியாசிரி தன்னோட கடைசி ஆசையை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அவங்க மாமனார் மாமியாய இந்த பொண்ணை வந்து எந்த இடத்துலையும் தன்னோட மருமகள் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தலை. இது வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ராகுல் டிக்கியோட ஃபாலோவர்ஸ் இத்தனை பேர் நீங்கள் பார்க்குறீங்க. நாம் இந்த பொண்ணுக்கு நம்மளோட சகோதரியாக நாம் சப்போர்ட் பண்ணுறோன்னு ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், ராகுலே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, தனது மனைவி வந்து இது நாள் வரைக்கும் நான் வந்து யூடியூப்பு இதில் எல்லாம் வந்து வெளிப்படுத்தலை, ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்காது அப்படின்னு. தானும் தேவியா ஸ்ரீமா அத்தை சொன்ன அப்படி. ஏன்னா சின்ன வயசில் வாழ வேண்டிய வயசில் அந்த பையன் வேகமாக வந்து விபத்தில் காலமாயிருக்கிறது. இது எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் இன்னொரு மனதுக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, இத்தனை பேர்த்துக்கு இன்ஸ்டாவில் மனதை கவர்ந்த தம்பி ஒரே ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னு பார்த்தா, வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடலை. இன்னைக்கு போட்டிருந்தா நம்ம வாகன விபத்துக்காக நம்ம கேஸ் ஃபைல் ஆகிருக்குது. ஆனால் வண்டிக்கு வந்து 11/24/2024 இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்குது. அது ஒரு வேதனைக்குரிய விஷயம்.